பலமுறை உங்க மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள், சிபிஐ, இடி விசாரணைலாம் நடக்குது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களோட பதில் என்ன? எதிர்க்கட்சிகளை இலக்கா வைக்கக்கூடிய ஆயுதமா இடி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து இது ஒரு ஜென்யூனான என்கொயரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது நான் ஒன்றும் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லையே. நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்து போட்டு பாருங்க. யார் மேலெல்லாம் இடி கேஸ் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவர்கள் மேலே தான் கேஸ் போடுறாங்க. எந்த கேஸ்லையும் அவங்களுக்கு ஒன்றும் கன்விக்ஷன் வரது கிடையாது. இன்னும் என் மேலே வச்சிருக்கிற குற்றச்சாட்டோட நீங்கள் குற்றப்பத்திரிகையை படிச்சு பாருங்க, எவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை படிச்சு பார்த்தீங்கன்னாவே இதெல்லாம் ஒரு கேஸா, இதுக்கெல்லாம் அந்த குற்றப்பத்திரிகையில போட்டிருக்கிற தொகையை விட இவங்க வந்து 100 மடங்கு செலவு பண்ணியிருப்பாங்க என் மேல ரேடு பண்றதுக்கு, என் மேல கேஸ் போடுறதுக்கு. அதனால எவ்வளவு அபத்தமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கேஸ் எல்லாம் வெத்துப்பட்டாசா காலப்போக்கில் போயிடும். அதனால இதை நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை. யாரும் குற்றப்பத்திரிகை படிக்கிறது இல்லை. சும்மா ஹெட்லைனை பார்த்து ஏதோ குற்றம் உங்க மேல வந்து சார்ஜ் இருக்கு, உங்க மேல ரேடு இருக்குன்னு ஒரு சென்சேஷனலிசம் தான் பண்றாங்களே ஒழிய ஒரு சப்ஸ்டன்ஸும் கிடையாது இந்த கேஸ்ல எல்லாம். நீங்களே பல வருஷம் ஆகி போச்சு. இன்னும் பல வருஷத்துல அது வெத்துப்பட்டாசா அப்படியே நமுத்து போயிடும் எல்லாம். சரி, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை இந்தியா கூட்டணி வீழ்த்தும்னு நினைக்கிறீங்களா? இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த பாராளுமன்ற தேர்தல் என்பது இன்னும் 4 வருஷம் கழிச்சு தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ். அதை பத்தி இப்ப பேசவே வேண்டாம். அதுக்கு முன்னாடி பல சட்டமன்ற தேர்தல்கள் வருகிறது. சட்டமன்ற தேர்தல்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நான் இப்ப டென்னிஸ்ல சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் கேமை ஜெயிக்கணும், கேமை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் செட்டை ஜெயிக்க முடியும், செட்டை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மேட்ச் ஜெயிக்க முடியும். அதனால எல்லா மட்ட தேர்தல்களிலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இடையில வருகிற அத்தனை தேர்தலையும் சீரியஸா எடுத்துக்கொண்டு அதுல நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரணும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சுன்னா 2029 ஒரு ஆட்சி மாற்றம் வரும். அந்த ஆட்சி மாற்றம் வரும்பொழுது காங்கிரஸ் கட்சி அந்த ஆட்சி மாற்றத்துக்கு தலைமை தாங்கும்.